நம்ம டெய்லி குடிக்கிற டீ ஒரு மிஸ்டேக்கில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், சைனாக்காரர்கள் தான் டீ கண்டுபிடிச்சாங்க. யதார்த்தமாக சுடு தண்ணி வைக்கிறப்ப மேலே இருந்த டீ இலை வந்து உள்ளே விழுந்திருக்கு. அதை எடுத்து போட்டு குடிக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட் வந்திருக்கு. அதுதான் டீ. அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் டீ. இது ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா, நேற்றுக்கு நான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுலேருந்து அன்லாக் ஆனது தான் இந்த டிஷ். என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதுதாங்க புதுசு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் யோசிச்சு மண்டமொழியெல்லாம் கசக்கி நாங்கள் இது பண்ணோம். தெரியாமல் பன்னீர்னு நினச்சிட்டு நான் சீஸை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி மெல்ட் பண்ணிட்டேங்க. அது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டோரும் பண்ண முடியாது. டக்குன்னு ஒரு ரெடிமேட் பரோட்டாவை தம்பியை வாங்கிட்டு வர சொல்லி அதை நல்லா மேலே வச்சு நாங்கள் அப்படியே ஒரு பீஸா மாதிரி சாப்பிட்டோம். இது மேலே இன்னும் சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிறோன்ட்டு. எப்படியோ பன்னீர் எங்கிட்ட ஒரு அரை பாக்கெட் இருந்தனால அதை வச்சு பன்னீர் மட்டர் மசாலா செஞ்சுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 1.5 பாக்கெட் சீஸ் எங்கே வேஸ்ட்டாக போயிருமோன்னு நினச்சி நல்ல வேலை எப்படியோ காப்பாற்றிட்டேன். பிரெட்டு ஸ்லைஸும் இருந்துச்சு. முந்தினத்தை வாங்கிட்டு வந்த ஒரு பிரெட் லோஃபில் நல்ல வேலை ஒரு 4 ஸ்லைஸ் இருந்துச்சு. அதையும் மீதி சீஸை போட்டு எப்படியோ நான் அதை காலி பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல். சீஸ் காஸ்ட்லின்றதுனால நாங்கள் எப்போதுமே வந்து தெக்கட்ட சாப்பிட மாட்டோம். கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நேற்றுக்கு வந்து என்ன வெறியோ என்ன பசியோ தெரியல. அப்படியே சந்திரமுகியை பார்த்த மாதிரி வந்து என் பையனையும் என் பொண்ணையும் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ரேஞ்சுக்கு ஆகிட்டானுங்க. ஐயோ இன்னும் போடுமான்னு சொன்னானுங்க. சரி எப்படியும் எனக்கும் காலியாகணும், இவங்களுக்கும் ஒரு தடவை தெகட்ட கொடுத்துட்டோன்னா அடுத்த தடவை சீஸ் மேலே உள்ள கிரேவிங்ஸ் போய்டுன்றதுனால நானும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு என்ன கல்லு சாப்பிட்டா செரிக்கிற வயசு, அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் பயமாக இருந்தது. அதனால் நான் வந்து 2 பரோட்டா அதில் நடுவில் வந்து சீஸ் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எனக்கு மட்டும் ஸ்பெஷல் பரோட்டா. இதே கொஞ்சம் பன்னீர் வச்சுக்கலாம். பன்னீர் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது உங்கள்கிட்ட ஒரு வேளை சீஸ் இருக்குது, எக்ஸ்பைரி ஆக போகுது, நிறையா இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வழியில் காலி பண்ணலாம். நல்லா சீஸியாக சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டாக இருக்குன்னு. அப்படியே போய் சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் இதில் ஒரு பாதிக்கு மேலே சாப்பிட முடியலைங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு கெப்பாசிட்டி. வளர நம்ம வயிறு வந்து சுருங்கிடும் போல். என்னன்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள் சீஸி. எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நைட் நேரத்தில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி வச்சு குடிக்க வேண்டியது தான். நிலாக்குட்டி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது பழைய டிஷ் தானா இல்லை வேறு வழியில் இந்த சீஸை யூஸ் பண்ணியிருக்கலாமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சூடல்ஸ்.